கழுதையின் தாடை எலும்பு எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தாடை எலும்பா இங்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அந்த தாடை எலும்பு. அந்த தாடை எலும்பு எப்படிப்பட்ட எலும்பு தெரியுமா? எல்லாரும் எல்லாத்தையும் உரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு சிக்கன் சாப்பிடணும்னா நம்ம எப்படி சாப்பிட்றோம்? மேல்டாப்பாக கரும்பி விட்டுட்டு அடை சும்மா போட்டுடுறோமா என்ன? இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து முடிச்சு. மனுஷங்களே நம்ம அப்படி இருந்தோம்னா மிருகங்கள் எப்படி சாப்பிட்ருக்கோம்? அதை முழுசும் கீறி எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன ஃப்ளஷ் கூட இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம்? முழுசா உருவி தள்ளி வெறும் எலும்பு அங்கே கிடக்குது. அந்த எலும்பு சும்மா அங்கே கிடக்கல, மக்கி போய் இருந்திருக்கும், ஈக்கள் வந்து மொச்சிருக்கும், நாற்றம் பிடித்திருக்கும். ஆனா அந்த ஒரு தாடை எலும்பு தேவனுடைய கரத்திற்கு போகும்பொழுது, சிம்சோனுடைய கரத்திற்கு போகும்போது, ரட்சகனாய் இருக்கிற அவன் கரத்திற்கு அது போகும்பொழுது எத்தனை பிசாசுகளை பிலிஸ்தியர்களை அவன் சங்கரிக்கிறான். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஈட்டியை கொண்டு போயிட்டு பட்டயத்தை கொண்டு போயிட்டு சண்டை போட்டிருந்தா கூட அவன் என்ன பண்ணியிருப்பான்? கொஞ்சம் பேரை தான் சரிச்சிருப்பான். ஆனால் இந்த எலும்பு தேவனுக்காக வேலை பார்க்கிற ஒரு எலும்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து வருவது இப்படிப்பட்ட எலும்புகளை தான், இப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் தான். ஹல்லேலூயா.